வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அங்கன்வாடி சத்து மாவில் நல்ல பஞ்சு பஞ்சாக ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அங்கன்வாடி சத்து மாவில் இனிப்பு பணியாரம், சத்து மாவு அடை, கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ற வீடியோலாம் போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இடியாப்பத்துக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவோட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் சத்து மாவு எடுத்தனோ அதே கப்லேயே தான் சுடு தண்ணியும் எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனை வச்சு இது போல் கிளறிக்கலாம். மாவோட அளவு பொறுத்து தண்ணியோட அளவு வேறுபடும். பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் நம்ம தண்ணி ஊற்றுறதை நிறுத்திடணும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம், ஏன்னா மாவு ரொம்ப சூடாக இருக்கும். சூடு லைட்டாக குறைஞ்சதும், அதாவது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பிசைங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். இட்லி தட்டில் துணியை இட்லிக்கு எப்படி நம்ம நினச்சி புழிஞ்சிட்டு போடுவோமோ அதே போலயே போட்டு வச்சுருங்க. இது போல் திரட்டின பிறகு நம்ம இடியாப்பச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பச்சி இல்லைன்னா நீங்கள் முறுக்கு பிழிகிற உரலில் கூட நீங்கள் போட்டு புழிஞ்சிக்கலாம். இந்த அங்கன்வாடி சத்து மாவில் திப்பி திப்பியாக கோதுமை இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக அரைப்படாத மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த மாவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இடியாப்பம் புளியும் போது அடைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த டைம் சலிச்சிட்டு போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நான் இடியாப்பம் புளியும் பொழுதே அடைப்புலாம் எதுவுமே ஆகலை, ரொம்ப நல்லா வந்தது இடியாப்பம். அதனால் சலிக்காமல் அப்படியே தான் இடியாப்பத்துக்கு நான் பயன்படுத்தினேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள், எந்த கஷ்டமுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக புளிய வருது. மாவு தீந்ததும் 2வது டைம் நம்ம ஃபில் பண்ணும் பொழுது உள்ள தகடுக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அடியில் இருக்கிற அந்த மாவை விரல் வச்சு எடுத்துருங்க. விரல் வச்சு எடுத்துட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு புழிஞ்சிங்கன்னா நல்லா புளிய வரும். நீங்கள் அதோடையே அப்படியே மேலே மாவை போட்டு புழிஞ்சிங்க அப்படின்னா சரியாக புளிய வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சத்து மாவு இடியாப்பத்துக்குன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக செய்கிற அரிசி மாவு இடியாப்பம், ராகி மாவு இடியாப்பத்துக்கு கூட இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் மாவை ஃபில் பண்ணும் பொழுது அடியில் இருக்கிற மாவை எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் மாவை ஃபில் பண்ணி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா இடியாப்பம் நல்லா வரும், புளியறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதே போல் மாவை ரொம்ப நல்லா ஆற வச்சுட்டுலாம் புளியக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கும் பொழுதே புழிஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இடியாப்பம் பாருங்கள், கண்டினியூஸாக நல்லா நூல் மாதிரி சூப்பராக இடியாப்பம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் கம்மியாக சக்கரை போட்டு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சத்து மாவில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாக சக்கரை போட்டு தேங்காய் பால் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இடியாப்பம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க, எல்லாமே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சத்துமாவு இடியாப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.